விஜய் அவர்கள் பிரச்சாரம் நேற்று நடந்த விஷயத்துல அதில் பார்த்தீங்கன்னா 39 பேர் பலியாயிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? மக்களாகிய நாம தான் உணரணும். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 39 பேர் பலியானதுக்கு நான் மிகுந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். இந்த கூட்டத்துக்கு அவசியம் நம்ம போகணுமா? அதுவும் குடும்பத்தோட முதியோர்கள், குழந்தைகள் எல்லாருமே அங்கே போகணுமா? இது கட்டாயம் இருக்கா? ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிரச்சாரம்ன்றது அந்த இடமும் ஒரு சரியான குறுகலான பாதையாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஹைவேஸ் ரோடு மாதிரிலாம் இல்லை. ஒரு குறுகலான ஏரியா தான். அங்கே அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே விலக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம். ஒரு ஒரு எட்டு கூட நாண்டு வைக்க முடியல. அப்படி என்ன ஒரு இந்த கூட்டத்தில் நீங்கள் போய் அந்த விஜய் அவர்களை பார்த்து அவருடைய பிரச்சாரத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. எவ்வளவோ சோசியல் மீடியா, டிவி எல்லா இடத்துலையும் தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்துட்டு போக வேண்டியன குழந்தைங்க, முதியோர்கள், பெரியவர்கள் எல்லாருமே அதில் பார்க்கலாமே. ஏதோ போகிறவங்க ஒரு வீட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும் ஒரு ஒரு சில பேர் போனால் போயிருக்கலாம். அதுவும் இல்லாமல் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைங்க, பெரியவங்க யாருமே வர வேணாம், பெண்கள் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே குடும்பத்தோடு போகணும்னா அது மக்களுடைய தவறு இருக்குது. இதில் மக்கள் போயிருக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். யார் இல்லை, விஜய் அவர்கள் வரல இல்லை, யார் வந்தாலுமே குடும்பத்தோடு போகிறத முறை தவிருங்க. குழந்தைகளை கூட்டு போகாதீங்க. 5 வயசு குழந்தை இறந்து போயிருக்குன்னா அது யார் தவறு? அவங்களோட பெற்றவங்க தான் தவறு. அவங்க ஏன் அந்த கூட்டத்தில் அந்த குழந்தைய கூட்டு போயிருக்கணும்? சின்ன பசங்களை ஏன் கூட்டு போகணும்? இவ்வளோ கூட்டம் இருக்குன்றது முன்னாடியே தெரியும். விஜய் அவர்கள் வந்தால் இவ்வளோ கூட்டங்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கூட்டத்தில் போனால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும், எவ்வளோ இழப்புகள் ஏற்படும்ன்றது எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். அப்படி இருந்து இந்த கூட்டத்துக்கு ஏன் போனீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. மக்களாகிய நம்ம தான் உணரணும். இந்த கூட்டத்துக்கு போனால் பாதிப்பு ஏற்படும், சரியால இவ்வளோ கூட்டம் இருந்தால் நம்மளால நிற்க முடியுமா அப்படின்றது நம்ம தான் உணரணும். அப்படின்றப்போ இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு நீங்கள் அதிகமாக குடும்பத்தோடு போகிறத, யார் பிரச்சாரமாக நடந்தாலும் சரி, எந்த அரசியல் பிரச்சாரம் நடந்தாலும் சரி, கூட்டமாக குடும்பத்தோடு யாரும் போகாதீங்க. வீட்டிலேருந்து ஒரு நபர் போனால் கூட போதும். அதுவே என்ன கேட்டால் போகணுன்ற அவசியம். நேரடி பிரச்சாரத்துக்கு லைவ் வீடியோ மாதிரிலாம் நிறையா போடுறாங்க. அப்படின்றப்போ அதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏன் குடும்பத்தோடு போகணும்? இதுக்கு என்ன, யார் காரணம்? இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கலாம். காரணங்கள் வந்து வெளிப்படையாக நிறையா விஷயங்கள் இருக்கலாம். அது கடவுளுக்கு தான் தெரியும், நம்மளால் சொல்ல முடியாது. இது நான் மக்கள் கருத்தாக தான், மக்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். மக்களாகி நம்ம தான் உணரணும். யாருமே இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம்னு தான் என்னுடைய கருத்து. குடும்பத்தோடு போகாதீங்க. வீட்டில் ஒரு நபர் போனால் கூட போதும். இந்த இடம் இங்கே போனால் இந்த கூட்டத்தில் நம்மளால் இருக்க முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமான்றதை உணரணும். இதே பலவீனமானவர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும், எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும். இந்த கூட்டத்திலேருந்து ஒரு நவல கூட முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வண்டி கூட நவல முடியல. அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டங்கள், கடல் அலையை போல பார்க்குற மாதிரி இருக்கு. இவ்வளோ பேர் ஏன் போகணுன்றேன்? போக தேவையே இல்லையே. அதுவும் குடும்பத்தோட பச்சை பிள்ளைய வச்சுட்டு போகலாமா? யாராவது கண்டிருக்கோமா? ஒரு 5 வயசு பிள்ளைய கூட்டு போய் பாவம் பழி ஆகிட்டு அப்போ வருத்தப்பட்டு என்ன பிடிக்கணும்? விஜய் அவர்கள் மேலே தவறு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. யாருமே தவறு சொல்ல முடியாது. யார் எந்த அரசியல் பிரச்சாரம் யார் பண்ணாலுமே யார் மேலேயும் தவறு சொல்ல முடியாது. மக்களாகிய நம்ம மேலே தவறு. அவங்க கூப்பிட்றாங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோடு போகணும்னு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்து டிவியில் பாருங்கள், நியூஸ் சேனலில் பாருங்கள், எல்லாத்துலேயும் நிறையா வருது. சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே வருது. அதில் பாருங்கள். அதை விட்டுவிட்டு குடும்பத்தோடு போகிறேன், பிரச்சாரத்தில் போகிறேன், விஜய் அவர்கள் ஆக்டராக இருக்கார், அவருக்கே ரசிகர் பட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக அதில் எவ்வளோ கூட்டம், சும்மாவே படம்னு ஒரு ரிலீஸ் ஆனால் அவ்வளோ கூட்டம் வரும். அப்போ இந்த அரசியல் பிரச்சாரன்றப்ப இன்னும் கூட்டம் வரும். நடிகருக்கும் மேலே அரசியல் பிரச்சாரன்றப்ப இன்னும் கூட்டம் வரும். இதில் கூட்டத்தில் குடும்பத்தோடு போகலாமா? நம்ம தான் உணரணும். மக்களாகி நம்ம தான் உணரணும். யார் வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் தான் வரணும் இல்லை, யார் வந்தாலுமே குடும்பத்தோட தயவு செய்து போகாதீங்க. ஒரே ஒரு ஆள் போதும். வீட்டுக்கு ஒரு ஆள் போகிறீங்க போங்க. இல்லை டிவியில் உட்காந்து பாருங்க குடும்பத்தோட. எதுக்கு? திரும்ப வந்துடுவாங்களா? பணத்தை கொடுத்தா திரும்ப வந்துடுவாங்களா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? மக்களாகி நம்ம தான் உணரணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் வேணாலும் நடக்கும். இன்னைக்கு போகிற காலம்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. யார் உண்மையானவங்க, உண்மையான அரசியல் யார் பண்ணுறாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. மக்களாகிய நம்ம தான் பொறுப்பெடுத்து நாம தான் பாதுகாத்துக்கணுமே தவிர மற்றவங்கள குறை சொல்ல முடியாது. எனக்கு குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். என்னென்ன கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். மக்களாகிய நம்ம தான் பொறுப்பெடுத்து இந்த கூட்டமான காரியத்துக்குள்ளே நம்ம போகலாமா, இந்த கூட்டத்துக்குள்ளே போகலாமான்னு நம்ம தான் உணரணும். நமக்கு தான் அறிவு வரணும்.
மற்றவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால சொல்கிறேன், தயவு செய்து குழந்தைங்க, முதியோர்கள், பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். வீட்டில் உட்காந்து பாருங்க. வீட்டுக்கு ஒரு நபர் போனால் போதும். அதுவும் இல்லாமல் போகணும்னு அவசியம் இல்லை, டிவிலே பார்த்துட்டு போங்க. பிரச்சாரம் எல்லாருமே போகணும்னு அவசியம் இல்லையே. இப்போதான் எல்லாமே வந்துடும். அந்த காலத்துல தான் ஒன்றுமே இருக்காது, டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது, அதனால போனாங்க. இந்த காலத்தில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கே. டிவியில் உட்காந்து பாருங்க, இன்ஸ்டாகிராமில் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் பாருங்க, எல்லாத்துலையும் பாருங்களேன். உங்களை கெடுத்துக்கிறீங்க. இதில் வந்து அடுத்தவங்களை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லையே. மக்களாகிய நம்ம தான் உணரணும். ஓட்டு கேட்கறதுக்காக நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. அவங்களுடைய கடமை, அரசியல்வாதிகளுடைய கடமை வந்து மக்கள் முன்பு வந்து பிரச்சாரம் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய கடமை. நம்மளுடைய கடமை என்ன? இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம சுயநலமாக யோசிக்கணும். கூட்டத்துக்குள்ளே போனால் நமக்கு ப்ராப்ளம் வரும், குழந்தைய வச்சுட்டு போனால் நமக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதை நம்ம தான் யோசிக்கணும். அவங்கள குற்றம் சொல்லி, யாரையும் குற்றம் சொல்லி என்ன ஆக போகுது? இதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும், ஒரு அரசியலுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுன்றது நமக்கு தான் புரியணும். நமக்கே தெரியும்ல. என்னக்குன்னா அந்த காலமா, இந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியுமே யார் யார் என்ன தவறு பண்ணுறான்னு. ஓப்பனாகவே பச்சையாகவே தெரியுமே. எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நிறையா பிரச்சாரம் நடக்கும், நிறைய அரசியல்வாதி எல்லாருமே வருவாங்க. தயவு செய்து எல்லாருமே போகணும்னு நினைக்காதீங்க. குடும்பத்தோடு போய் அரசியலில் நிற்கணும், அந்த பிரச்சாரத்தை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து வீட்டில் உட்காந்து பொறுமையாக வீட்டில் உட்காந்து பாருங்கள். குழந்தைங்களை தேவையில்லாமல் ஏன் அலக்கறிக்கிறீங்க? அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அந்த கூட்டத்தில் போய் என்ன தெரியும்? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம தான் உணரணும். ஒரு நாள் பிரச்சாரத்தில் உங்கள் வீட்டில் இறந்து போனவங்க வந்து திரும்ப வந்துடுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். திரும்ப வந்துடுவாங்களா? அவங்களுக்கு ஒரு நாள் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் துக்கம் வந்து நாள் முழுவதும் இருக்குமே. ஒருத்தரை இழந்துட்டு நீங்கள் தவிக்கிற தவிப்பு நாள் முழுவதும் இருக்குமே. யார் கொடுப்பா அதை வந்து? சொல்லுங்கள். அமௌண்ட் கொடுத்தாப்புல இந்த வீட்டில் அந்த உயிர் திரும்ப வந்துருமா? அமௌண்ட் கொடுத்தாப்புல வந்துருமா? நீங்களே சொல்லுங்கள். நம்ம தான் உணரணும். நம்ம தேவைகளை நம்ம தான் பூர்த்தி செஞ்சுக்கணும். அரசியல்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது யாராவது ஒருத்தர் வந்து தான் ஆகணும், ஆண்டு தான் ஆகணும். அது ஒரு கடமை, அவ்வளோதான். நம்ம வந்து என்ன செய்யணும்? ஓட்டு போடுறது கரெக்டாக போடணும். நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நல்லவங்க யார் வருவா யார் போவான்னு சொல்ல முடியாது. நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தயவு செய்து போகாதீங்க. குடும்பத்தோடு போகாதீங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நம்மக்கிட்ட தான் பாதுகாப்பு இருக்குது, நாம் தான் பாதுகாப்பு. யாரும் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். இப்போ வீட்டில் குடும்பத்தோடு டிவியில் பாருங்கள், பிரச்சாரத்தை நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யார் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் வளமாக வாழுங்க, நல்லபடியாக வாழுங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக ஹாப்பியாக. இனிமேல் இந்த கூட்டத்தை தவிருங்க.